ஓர் ஊரில் ஒரு குப்புசாமி இருந்தான். அவனிடம் பழைய சிகப்பு தொப்பி இருந்தது. அதை மாட்டியபடிதான் இங்கும் அங்கும் அலைவான். எல்லோரும் அவனை தொப்பிசாமி தொப்பிசாமி என்றே கூப்பிடுவார்கள். தன் பெயரையே மாற்றிவிட்ட தொப்பியை வெறுத்து ஒழித்து கட்ட முடிவெடுத்தான். கழற்றி குளத்தில் எரிந்துவிட்டு முங்கி முங்கி குளித்து விட்டான். ஆகா, ஒளிந்தது என் தொப்பி. இனிமேல் என் பெயர் தொப்பிசாமி அல்ல, குப்புசாமி. குளத்தில் எரிந்த சிகப்பு தொப்பி ஒருவன் போட்ட தூண்டிலே மாட்ட, அதை அவன் விலாங்கு மீன் என நினைத்து பலங்கொண்ட மட்டும் தம் கட்டி இழுக்க, அது அலாக்காக பறந்து போய் பக்கத்தில் இருந்த சென்ட் கடையிலே விழ, சென்ட் பாட்டில்கள் பல சம்பவ இடத்திலேயே வயிறு வெடித்து செத்து போக, அந்த பகுதியே மணமணத்து போனது. சென்ட் பாட்டில்களை சிதறடித்த தொப்புசாமியை சும்மா விடுவானா சென்ட் கடைக்காரன்? தேடி பிடித்து 10,000 ரூபாயை கராராக வசூலித்து விட்டு மறக்காமல் தொப்பியையும் திருப்பி தந்துவிட்டு வீடு திரும்பின ஆனந்தப்படுபாவி. யோசித்தான் தொப்புசாமி, இந்த தொப்பியால் ஒரே நாளில் 10,000 போச்சே, இதை ஒழித்து கட்ட வழியே கிடையாதா? ஏன் முடியாது? நள்ளிரவில் எழுந்தான். அந்த ஊர் தண்ணீர் தொட்டியில் ஏறினான். உள்ளே போட்டுவிட்டு நிம்மதியாய் வந்து தூங்கினான். அது தொட்டியின் ஓட்டையை போய் அடைத்துவிட தண்ணீர் விநியோகம் அன்றிரவே நின்று போக, ஆராய்ந்து ஆய்வுக்குழு சிகப்பு தொப்பியோடு தொப்பிசாமியின் வீட்டுக்கு முன்னால் வந்து நிற்க, என்ன காரியம் செய்தீர்கள்? கட்டுங்கள் 10,000 ரூபாய் பணத்தை அபராதமாக. கட்டி எரிச்சல் பட்டவன் தொப்பியை எரித்து விட முடிவு செய்தான். ஊருக்கு மேற்கால போனான். தொப்பிக்கு தீ வைத்து எரித்து விட்டு வீடு வந்து சேர்ந்தான். அதை ஒரு வாண்டு பார்த்து விட்டது. சிறிது நேரத்தில் காற்று பலமாய் வீச, தொப்பியில் வைத்த அந்த தீ பக்கத்து குப்பையில் பற்றிக்கொள்ள, 10 நிமிடத்தில் அது பரவ, பற்றி எரிந்து சாம்பலாகி போகின 10 வீடுகள். கட்ட பஞ்சாயத்து கூட்டப்பட்டது. பெருந்தொகை ஒன்று நஷ்ட ஈடாக வசூலிக்கப்பட்டது. வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி கந்தலாகி கதறி கசங்கி போனானா அந்த தொப்பிசாமி. விட நினைத்தாலும் விடாதையா வரட்டு ஆசை. ஆசை என்பது அந்த தொப்பிதான். அப்புறம் அந்த தொப்பிசாமி யாரு? வேற யாரு? நீங்க தான். சிறப்பு, அருமையான